கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எல்லாத்துக்கும் பிரைஸ் தரலாம். இந்த நாளையும் கூட நம்ம விசேஷமா எந்த வசனத்தை குறித்து தியானிக்க போறோம் அப்படின்னா சங்கீதம் 20:7. இந்த வசனத்துல விசேஷமா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம எதை குறிச்சு நம்ம மேன்மை பாராட்டணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அநேகர் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸை வச்சு மேன்மை பாராட்டுகிறாங்க, ரெண்டாவது அவங்கள்ட்ட இருக்க டேலண்ட்ஸ் அதாவது தாளந்துகள் வச்சு மேன்மை பாராட்டுகிறாங்க, இல்லாட்டினா அவங்ககிட்ட எது பெருசா இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணிக்கிறாங்களா மேன்மை பாராட்டுகிறாங்க. ஆனா இதெல்லாம் மேன்மை பாராட்டுகிறவர்கள் எப்படி ஆயிடுறாங்க அப்படின்னா அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். யார் முறிந்து விழுந்தார்கள் அப்படின்னா யாரு அவங்களுடைய ரதங்களையும் அவங்களுடைய குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறாங்களோ அவங்க தாங்க முறிந்து விழுந்தார்கள். அப்ப நம்ம எதை குறிச்சு மேன்மை பாராட்டணும்னா இங்க அழகா பவுல் ஒரு இடத்துல எழுதியிருக்காரு. கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல அவர் அழகா எழுதுறாரு, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக அப்படின்னு சொல்லிட்டு அழகா எழுதுறாங்க. பாருங்க, இந்த இடத்துல பவுல் எல்லாவற்றையும் அவர் மேன்மை பாராட்ட தகுதி இருக்கு. பாருங்க, புதிய ஏற்பாட்டிலேயே பாதி நிருபங்களை எழுதுனது அவர் தாங்க. அது மட்டும் இல்லாம அவர் நியாய பிரமாணத்திலேயே ரொம்ப ஸ்பெஷலிஸ்டுங்க. அது மட்டும் இல்லாம அவர் கமாலியல் பாதத்துல அமர்ந்திருந்து நியாய பிரமாணங்களை படித்தவர்கள். அப்படி எல்லாவற்றிலும் அவர் ரொம்ப திறமை உள்ளவராகவும் நிறைய வெளிப்பாடு பெற்றவராக இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று சொல்றாரு. பாருங்க, இந்த தாழ்மையை தாங்க ஆண்டவர் விரும்புறாரு. அதை காட்டிலும் நம்மளுடைய ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அதாவது நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தாங்க நம்மளுடைய ஹீரோ. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் மேன்மை பாராட்ட எல்லா தகுதியும் இருந்தும் பாருங்க தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தன்னை தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தாருன்னு வசனம் சொல்லுதுங்க. சோ இந்த நாள்லையும் கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அநேக நேரத்துல நம்ம திறமைகளை குறித்து மேன்மை பாராட்டுறோம், அநேக நேரத்துல நம்மகிட்ட இருக்கிறத குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறோம். ஆனா இதை எல்லாத்தையும் கொடுத்ததே அவர் தாங்க. அவரை குறிச்சு நம்ம மேன்மை பாராட்டும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் இன்னும் நம்மளுக்கு கிருபைகளை கொடுத்து இன்னும் அவருடைய ஸ்தானத்துல என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னா உயர்த்திக்கிட்டே இருப்பாருங்க. அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். சோ இந்த நாளிலும் கூட உங்களுக்கு அதிகமான கிருபை ஆண்டவர் அளித்திருக்கிறார். சோ உங்ககிட்ட இருக்கிறத காட்டிலும் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க, ஆண்டவருடைய சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டும் போது நிச்சயம் சங்கீதம் 20:8வது வசனம் சொல்லுவது போல நாமோ நிமிர்ந்து நிற்போங்க எல்லா இடத்துலயும். எப்படி அப்படின்னா நம்ம அவருடைய கிருபைகளை குறித்து நம்ம மேன்மை பாராட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் நம்மள ஒரு போது வெட்கப்படுத்த மாட்டார், ஒரு போதும் தலை குனிய விட மாட்டாருங்க. இது மூலமா ஆண்டவர் உங்களோட பேசியிருந்தா உங்களுடைய சஜியை கமெண்ட்ல சொல்லுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.